இப்போ என்ன நடக்குது? அதிமுக பாஜக டெல்லியை நோக்கி பயணங்கள் தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. என்ன நடக்குது ரெண்டு பேருக்கு மத்தியில்? இல்லை, டெல்லி பயணத்தை விட இங்கே அதிமுக கொஞ்சம் நாம் பின்னோக்கி போக வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. 2023ஆம் ஆண்டு பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியேறுகிறது. வெளியேறிய பிறகு மிகப்பெரிய அளவில் அவங்க பாஜகவுக்கு எதிரான பெரிய கோஷங்கள் எழுப்பலைனாலும் திமுகவுக்கு எதிரான தங்களுடைய நிலைப்பாட்டை நாங்கள் தான் எதிர்க்கட்சின்னு சொல்லிட்டு அந்த தேர்தலுக்கு தயாராகிறாங்க. அதற்கு நடுவில் ஒரு மிகப்பெரிய பத்திரிகைக்கு கொடுத்த பேட்டியில் அமித்ஷா அவர்கள் எங்களுடைய கூட்டணி கதவுகள் திறந்தே இருக்கிறது, பாஜகவினர் என்ன சொன்னாலும் அதிமுகவிற்கான பகிரங்க அழைப்பாக அது பார்க்கப்பட்டது. ஆனால் அந்த ஸ்டாண்டில் நின்னார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இல்லை, கூட்டணி இல்லை பாஜகவோடு 24 தேர்தலில் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருந்தாங்க. அதன் பிறகு மத்திய அரசை எதிர்க்கலை. கேம்பெயினில் கடைசியில் ஒரு 4-5 நாளைக்கு முன்னால் தான் மத்திய அரசை பற்றி வெளிப்படையாக அதிமுக பேசியது. அதன் பிறகு இப்போ நான் என்ன ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த 18 மாதத்துலன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஏற்கனவே அதிமுக அப்படிங்கிறது டிஎம்கே ஆளுங்கட்சியாக இருக்கும் பொழுது அதிமுக தான் பிரின்சிபல் ஆப்போசிஷன் பார்ட்டி. அதில் அந்த மீடியா ஸ்பேஸ்லேருந்து எல்லா ஸ்பேஸுமே அவங்க தான் எடுப்பாங்க. ஆனால் இன்றைக்கி அந்த ஸ்பேஸ்க்கு நிறைய காம்படிஷன் இருக்குது. அதற்காக அதிமுகவுக்கு வாக்கு குறைஞ்சிருச்சுங்கிற எண்ணத்துலலாம் நான் பேசவே இல்லை. அதிமுகவுக்கான அவங்களுடைய கோர் ஓட் பேங்க் கிட்டத்தட்ட 20 to 25% இன்டாக்டாக தான் இருக்குது. லோக்சபா எலெக்ஷன்லேயே யார் என்ன சொன்னாலும் 20% அவங்கக்கிட்ட ஸ்டெடியாக அவங்க அந்த ஓட் பேங்க்கை வச்சுருக்காங்க. அது அதற்கு கீழே போவதற்கான வாய்ப்பு இல்லை. ஸோ இப்போ என்னென்னா, அந்த ஆப்போசிஷனுடைய ஸ்பேஸ் எல்லா இடங்கள்லையுமே 4 பக்கமும் பிரியுது. 4 பேர் 5 பேர் அதை ஷேர் பண்ணிக்க வேண்டியதாக இருக்குது. அந்த சிச்சுவேஷனில் அது டிஎம்கேக்கு தான் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ்ஸாக போகுது.